சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற மதுராம்பட்டினம் பேரூராட்சியினுடைய செயலாளர்கள் உள்ளிட்ட வருகின்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைத்து மகளிருடைய சார்பிலும் தலைவர் ஜனாதன் சார்பிலும் எனது சார்பிலும் காலை நேரத்தில் நான் விடைபெற தெரிவித்துக் கொண்டதாக என் உரையை துவங்குகின்றேன். இந்த கருத்து பேச்சு கூட்டம் வந்து இப்போ சமீப காலமாக 2 முறை நடத்தப்பட்டிருக்கிறது பேரூராட்சியின் சார்பாக. மிக நல்ல விஷயம். இன்னும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள். சில கடமைக்காக செய்யக்கூடிய அதிகாரிகளிடையே கடமையாக நினைத்து வந்து ஆர்வமுடனும் கடமையுடனும் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய செயல் அலுவலர்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பில் நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன நினைச்சுன்னு சொன்னால், சில விஷயங்கள் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். முதல்ல மக்கள் தொகைக்கு ஏற்ப அதெல்லாம் மக்கள் தொகைக்கு ஏற்ப முதல்ல துப்புரவு பணியாளருடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்திருக்காங்க. நிறைய நேரத்தில் பஞ்சாயத்து நம்ம வந்து சொல்லும்போது அல்லது இந்த பேரை சொல்லும்போது துப்புரவு பணியாளர்களுடைய ஷார்டேஜ் தான் சொல்கிறாங்க. இங்கே போதுமான துப்புரவு பணியாளர்கள் இல்லை, அதனால் உடனே வந்து பார்க்க முடியல அப்படிங்கிறத அடிக்கடி நாங்கள் கேள்விப்பட்டுருக்கோம். அதனால் துப்புரவு பணியாளருடைய எண்ணிக்கையை நீங்கள் அதிகரித்து கொடுக்கணும். இப்போ சொல்லியிருக்கேன், வெளி மாவட்டங்கள் நாங்கள் ஆளாச்சு வந்திருக்கோம், மற்ற இது வந்து கொண்டு வந்திருக்கிறோம். துப்புரவு பணி நடைபெறுகிறது, போர்க்கால அடிப்படையில் நடந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இது மாதிரி பேரிடர் நடக்கின்ற காலத்திலையும் சரி, மற்ற நேரங்களையும் சரி, மற்ற மாவட்டங்கள் வந்து மக்கள் 100 பேர் 200 கணக்கான துப்புரவு பணியாளர்கள் மற்றவங்களையும் இறக்கி அதை 4 நாள் 5 நாள் செஞ்சுட்டு அதோட போயிடலாம். அது மாதிரி இல்லாமல் இங்கேயே நமக்கு நிரந்தரமாக எப்போதும் வேலை செய்யக்கூடிய துப்புரவு பணியாளரை அதிகப்படுத்தி தெருவுகளுக்கு வந்து பீரியாடிக்கலாக எப்போதுமே, அதாவது 1 நாள் 2 நாள் இல்லை, 1 மாதம் 2 மாதம் இல்லை, இது வருடக்கணக்கில் வந்து எப்போதுமே தொடர்ந்து நடைபெற மாதிரி நீங்கள் ஏற்பாடு செய்யணும். இந்த அனைத்து மாநாடு சார்பில் வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். ரெண்டாவது, இந்த துப்புரவு பணியாளர் வந்து துப்புரவுக்காக செல்லும்போது, குப்பையில சேரிக்காக செல்லும்போது இந்த மெயின் ரோட்ல தான் போயிட்டு இருக்காங்க தவிர குறுக்கு சந்துகள் இடையிலோட இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. முன்னாடி ஆகிட்டு போயிடுறாங்க. அடுத்தது இவங்க போறக்கூடிய நேரங்கள் யாருக்கும் சரியா தெரியல கிடையாது. தெருவில் இந்த வார்டுக்கு இன்னைக்கு வரோம்னு சொன்னாங்க, நீங்க ஒரு டைம் டேபிள் மாதிரி கொடுத்துடலாம். இந்த வார்டு குறிப்பிட்ட வார்டு 2 வார்டு 3 வார்டு இந்த வார்டில் வந்து இந்த நேரத்தில் தான் வருவாங்க, இவங்க கனெக்ஷன் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலையில குப்பையில சேவை பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த பார்த்தாங்க நைட்ல பண்றாங்க, அடுத்தது மதியத்தில் பண்றாங்க, யாருக்கும் எதுவும் தெரியறது இல்லை. ரெண்டாவது, இவங்க போகக்கூடிய நேரம் வந்து யாருக்கும் தெரியல. பெரும்பாலும் எல்லா பெண்கள் எல்லாமே வீட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. வெளியில போகக்கூடிய குப்பாண்டி எந்த நேரத்தில் வருது, எந்த நேரத்தில் சேகரிக்கிறாங்க போறாங்கன்னு தெரியாதுங்கள அப்படியே வச்சிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி குப்பையை எல்லாத்தையும் சரி பண்ணி நம்ம எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு வந்த பின்னாடி அடுத்த 10 நிமிஷம் நமக்கு அந்த வேகமாக வரும்னு சொல்றீங்கல்ல, அது இதனால தான் வருது. ஏன்னா நேரம் தெரியுது இல்லை உங்களுக்கு, இவங்க போகக்கூடிய அறிவிப்பு கிடைக்கிறது இல்லை. அதனால அந்த நேரத்தையும் சொல்லிட்டு, ரெண்டாவது இந்த போகக்கூடிய வண்டியில ஒரு மணியோ அல்லது ஒளிபரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா ஒரு மணி வச்சுக்கலாம், இந்த மணியை அடிச்சாக்க அந்த சவுண்டை கேட்டு எல்லாரும் வந்து அந்த குப்பையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஏற்பாடு செய்யணும் உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அடுத்து என்ன செய்யணும், மழை காலங்களில் வந்து தண்ணீர் பல தெருக்கள் வந்து தேங்கி ஓடிட்டு இருக்கு, இல்லை தேங்கி கிடக்குது. அந்த மழை நீரை வந்து அப்பப்போ வடிகிற மாதிரி சில வடிகால் இல்லாமல் அடர்ந்துருக்கு அந்த இடத்துல. அது இப்போ மழை காலத்தில் பார்த்தாலும் தெரியும், அந்த இடத்துல எல்லாம் அப்படியே ஸ்மார்ட் பண்ணிட்டு அதை எல்லாத்தையுமே என்ன செய்யணும், அந்த வடிகால் மூலமாக அதை வடிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் கேட்டுக்கிறேன். அடுத்து என்ன கேட்டீங்கன்னாக்கா, ஒவ்வொரு இனம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இல்லாத நிலைமையில அந்தந்த ஜமாத்துலையோ அல்லது அந்தந்த தெருவுலையோ ஒரு தன்னார்வலர்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு 2 பேர் 3 பேர் கொண்ட ஒரு குழு ஒன்று உண்டாக்கிட்டு இங்க உள்ள துப்புரவு ஆய்வாளர் இருக்கார் இல்லையா, அவர் கூட ஒரு கனெக்ஷன் கொடுத்து ஒரு வாட்ஸ்அப்லையோ அல்லது மற்ற மீடியாவிலையோ ஒரு ஏதோ இணைச்சு கொடுத்து அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்கு, எப்போ போகணும் எப்போ வரணும், அங்கே என்ன தேவைகள் அவங்க வந்து அவங்க இன்ட்ராக்ஷன் பண்ண வச்சுக்கினாங்க அந்த பிரச்சனை கொஞ்சம் தீர்ந்துடும். துப்புரவு பணியாளர்கள் அவங்களோட இதில் வச்சுட்டு அவங்க மூலமா வந்து ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா டெய்லி டே டு டே பேசிஸ்ல அவங்கள்ட்ட நீங்க ஒரு பரிவர்த்தனை பண்ணிக்கலாம், அல்லது அவங்களுடைய கருத்துக்களை நீங்க கேட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து செஞ்சீங்கன்னாக்க என்ன சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு வார்டுகள் அல்லது தெருவு, அந்த தெருவு வந்து தூய்மை பகுதி அறிவிச்சு சில கிராமத்துலையும் சரி டவுன்லையும் சரி தூய்மை பகுதி அறிவிக்கிறாங்க. இந்த வருஷத்துல வந்து ஒரு 2-3 வார்டை எடுத்துக்கலாம். அது தூய்மை பகுதியை அறிவிச்சு அதை ஒரு கண்காணிப்பு சிறப்பு கண்காணிப்புகளை கொண்டு வந்து இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா அது வந்து மரங்களை சைடில் நடுறது மூலமாகவும் அல்லது பணியாளர்கள் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்குற மூலமாகவும் அது வந்து கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சிடணும்னு
ரோட்டில் ஒரு சின்ன ஒரு குழியை வெட்டி, இப்போ தோப்புதுற மாதிரி ஒரு நான் பார்த்துருக்கேன், இப்பதான் பண்ணுறாங்க. ஒரு சின்ன ஒன்று குழியை வெட்டி என்ன செய்கிறாங்க, அங்கே வந்து இந்த பேப்பர் பேப்பர் போட்டு அங்கேயே எரிச்சிடுறாங்க. வீட்டில் உள்ளவங்களை அந்த பேப்பர் பேப்பர் மாதிரியான இடங்களை போய் எரிச்சிட்டு இந்த நெகிழி மாதிரி சம்மந்தப்பட்டது மட்டும் பிரித்து கொடுத்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அதை நீங்கள் எப்படி டிஸ்போசல் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். அதையும் கொஞ்சம் செய்யறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. அடுத்தது வண்டிகள் வந்து ரொம்ப கம்மியான இது நம்ம பேரூராட்சிக்கு உள்ள வார்டுகள் மற்ற தெருக்களுக்கு சம்மந்தப்பட்ட இது இல்லை, அந்த சின்ன வண்டிகள் வந்து அதிகரிக்கணும். பெரிய வண்டி நீங்கள் கொடுக்க முடியலன்னு சொன்னால் கூட சிறிய வண்டியில் வந்து இந்த ட்ரைசைக்கிள் மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணி ஒவ்வொரு ஊரில் ஓடிட்டு இருக்கு. அது மாதிரி சைக்கிளை கொடுத்து ஒவ்வொரு ஊர்லையும் பண்ணலாம். ரெண்டாவது டெய்லி நீங்கள் ஒவ்வொரு வார்டுலையும் அல்லது ஒவ்வொரு தெருவையும் வர முடியும்னு சொன்னால் கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு நாளாக கூட செய்யலாம். அதே நேரத்தில் மாதக்கணக்கில் வரல, 15 நாள் 10 நாள் வரணும்னு சொன்னால் வீட்டில் வச்சுருக்காங்க எல்லாத்தையும் வந்து என்ன தெருவில் போடுறாங்க. தெருவில் போடக்கூடியவங்க, வாய்க்காலில் போடக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்னா ஒரு அறிவிப்பு இது மூலமாக வண்டி மூலமாக வச்சு ஒரு அறிவிப்பு கொடுங்க பொதுமக்களுக்கு. மீதி செய்யறவங்களுக்கு வந்து ஒரு அபராத தொகை ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஏன்னா சுத்தப்படுத்திட்டு வர்றாங்க, பணியாளர்கள் சிரமப்பட்டு செய்கிறாங்க போகிறாங்க, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பொதுமக்களுக்கு சில கடமை பண்ணி இருக்கணும். சில பேர் அதை கொஞ்சம் கூட அதை யோசிக்க மாட்டேன் செய்கிறாங்க, வாய்க்காலும் ஒன்று போடுறாங்க. அதுக்கு வந்து என்ன சட்டப்படைய நடவடிக்கை தான் இருக்கணும். ஒரு ஆள் 2 வாரமாக நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னாக்கா எல்லாமே கொஞ்ச நாள் சரி பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாயிடும். அப்புறம் அந்த மரம் மாதிரி பெரிய மரம் கிளைகள் அது எல்லாத்தையும் வெட்டி என்ன செய்யறாங்க, கொண்டு ரோட்டில் வந்து போடுறாங்க. அதை வந்து துப்புரவு பணியாளர் ஆகும் போது அதெல்லாம் நாங்கள் எடுக்க முடியாது, இந்த குப்பைகளை மட்டும் தான் எடுக்க முடியும், வேற எதுவும் எடுக்க முடியும் அப்படிங்கிற சொல்லிட்டு போட்டாங்க. அது அங்கங்கே அடப்பட்டிருக்கு, வாய்க்காலையும் அடைச்சிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் உங்களுக்கு அதை செய்ய முடியாது, அதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, நாங்கள் பணம் மாட்டோம் சொன்னீங்கன்னா எந்த வீட்டில் செய்கிறாங்களோ அவங்களே கூப்பிட்டு, இல்லைன்னா உங்களோட ஒரு கோரிக்கை மனம் மாதிரி ஒரு கோரிக்கை மனம் வாங்கியிருக்கேன், வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு தொகையை வந்து செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரமுறை வச்சு அந்த தொகை செலுத்தினா ஒரு பெரிய வண்டியை விட்டு அதை அப்புறப்படுத்தி கொடுங்க. அப்போ அந்த இடத்துல வந்து இந்த பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே தென்னை மரத்தை வெட்டுறாங்க, வாழை மரத்தை வெட்டுறாங்க, எல்லாத்தையும் கொண்டு ரோட்டில் போட்டு போயிடுறாங்க. வந்து பார்க்கணுன்னு ஒரு அசிங்கமாக இருக்குது. ரோட்டில் போடுறதுக்கு அசிங்கம் இருக்குது. ரெண்டாவது இருக்கிற கழிவு மூட்டுவரங்கள் எல்லாம் வந்து அடப்பட்டு போகுது. அதையும் கொஞ்சம் பார்க்கணும். அடுத்தது வடிகால்கள் முன்னாடி உள்ள வடிகால்கள் என்னைக்கு நம்ம வந்து சரி பண்ணி வச்சோமோ, எப்போ அந்த வடிகால்கள் கட்டணுமோ அது அந்த நிலையில என்ன எப்படி இருந்துட்டு இருக்கு. அது மேலே ஒரு பூச்சி பூசுறதோ அதை பராமரிப்பு பண்ணுறதோ புனரமைப்பு செய்கிறதோ அது எதுவுமே கிடையாது பஞ்சாயத்து போல. ஏன்னா அதை வந்து அதுக்கு கொஞ்சம் ஃபண்டு நீங்கள் ஒதுக்கி அந்த இதை கொஞ்சம் புனரமைப்பு பண்ணி தண்ணி வாய்க்கா வர மாதிரி செய்யணும். இன்னும் சொல்ல போனால் ரோடு ஏரியாவில் இருக்கக்கூடிய எங்களை மாதிரி ரோட்டுக்கு தென்புறமாக உள்ளவங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் வாய்க்கால் ஓடிட்டு இருக்கு. அந்த வாய்க்காலம் பார்த்தீங்கன்னா நிறைய தான் இடமே இல்லை. முன்னாடி வந்து சிமெண்ட் வச்சு கல்லாம் வச்சு கட்டப்பட்டது. மறைந்த நம்முடைய எம்எம்எஸ் அவர்கள் இருக்கும்போது அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி அது எந்த விதமான பராமரிப்பு இல்லாமல் அப்படியே ஓடிட்டு இருக்குது. தண்ணி எல்லாமே சாக்கடை எல்லாம் அங்கே ஓடிட்டு இருக்கு, கிரவுண்டில் ஓடுது, மற்ற இடங்கள்லாம் ஓடுது. அப்போ அதன் மூலமாக தொற்று நோய்கள் ஏற்பட்டு மக்களுக்கு வந்து பல தொற்றுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்த மாதிரி கற்றுக்கொள்ளுங்க. இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி சொல்லி நன்றி. சார் சொல்றீங்க, சார் யாரும் சொன்னீங்கன்னா அனைத்து மாவட்ட செயலர், அனைத்து மாவட்ட செயலாளர் மற்றும் தலைவர் மாவட்ட செயலாளர் ரொம்ப நன்றி. சார் வந்து அரசு வரலன்னு நினைக்கிறேன். இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து போதுமானது. முஸ்லீமில் வந்து 35,000 முஸ்லீம் நினைக்காதீங்க. முஸ்லீமில் வந்து 35,000 பாப்புலேஷன். வண்டி வந்து அவங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் இருக்கிறதே 33 பேர். சியோதைப்பூரில் வந்து எக்ஸ்மோரா மூலமாக 92ல் பண்ணாங்க. 92ல் பண்ணும்போது வெறும் 33 பேர். இன்னைக்கும் அந்த 33 பேரை தான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். எனக்கு என்னன்னா இந்த மக்கள் வந்து முந்தானேத்து நாங்கள் எல்லாம் மஸ்டர் எடுத்துக்கிட்டோம். சாருக்கு நல்லா தெரியும், மஸ்டர் எடுத்துக்கிட்டுருக்கோம். அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து வெளி மாவட்டத்துலேருந்து வந்தவங்க அத்தனை பேரும் 6 மணிக்கு 6:15 முடிக்கணும். 6:00 என்ன அவங்க ஏரியாவில் இருக்காங்க இருந்தாங்களா. நம்ம ஸ்டாஃப் இங்கே வேல்முருகன் கடையில் வந்து வேல்முருகன் கடையை நம்ம எங்கள் இருக்கிற டீ கடையில் வந்து டீ குடிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருந்தால் அவங்க என்ன வேலை செய்யணும்? என்னோட சாப்பை பற்றி நானே சொல்கிறேன்னு நினைக்கிறது. நம்ம மக்களுடைய இது வந்து அவ்வளோதான் இருக்குது. இவங்க கரெக்டாக வந்து அந்த ஏரியாவுக்கு போய் வாங்கிட்டு வந்தாங்க, அந்த டியூரேஷனுக்குள்ளார முடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்கள அடுத்த அவங்களுடைய தொழிலுக்கு நாங்கள் வந்து ஏதாவது வந்து ஒரு ஏற்பாடு பண்ணலாம். டெய்லரிங் கடை இருக்குது. டெய்லரிங் வேஸ்ட்லாம் நாங்கள் நீங்கள் குப்பையில் போடுறதுக்காக அதை வந்து நாங்கள் தனியாக வாங்கணும்னா அந்த டெய்லரிங் வந்து ஜாக்கெட் கட் பண்ணி போடுறாங்க இல்லைங்களா, அந்த துணி கழிவுகளில் இருந்து கிட்டத்தட்ட 64 ப்ராடக்ட் வந்து நாங்கள் பண்ணுவோம். அப்படிங்களா? ஒரு பஸ்ஸு ஃபோன் கவர் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஃபோன் வந்து லெதரில் வச்சுருக்கீங்க. ஃபோன் கவர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் இப்போ ஃபோன் கவரில் தெரிஞ்சு போனவங்களாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா துணியில் தான் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அழகாக மாட்டிட்டு போகுது. பர்ஸு வந்து டேபிள் கிளாத், தலைவாணி, நம்ம காரில் வச்சுட்டு போகிற தலைவாணி, விதவிதமாக டிசைனாக பண்ணுறீங்க. அந்த மாதிரி தலைவாணி, அந்த மாதிரி
அதை உங்களுக்குள்ளாரே வந்து நிறைய விஷயங்கள் முடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு லம்பாக வரவங்களுக்கும் நாங்கள் வந்து வசூல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஜீவோலாம் இருக்குது. அதுவும் அடுத்தடுத்து வரும். நீங்கள் நிறைய நீங்கள் சொன்னது வந்து நிறைய விஷயங்கள் எனக்கும் மறந்து வச்சு ட்ராஷ் பேக் இல்லையா? ட்ராஷ் பேக் இருக்குல்ல, பெரிய ட்ராஷ் பேக் இருக்குது. அது முடிஞ்சுன்னா விலையில் ட்ராஷ் பேக் நீங்கள் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். பஞ்சாயத்து ட்ராஷ் பேக் வந்து நீங்கள் வெளியே வைக்கவே கூடாது சார். இல்லை, வீட்டுக்கு வீடு வந்து வாங்கும் போது எதுக்கு நீங்கள் வீடுகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க கலெக்ஷன் பண்ணி அதை வச்சுருப்பாங்க. நாங்கள் வீட்டுக்கு வீடு கொடுத்தது வந்து அவங்க கோலமாகவும் அதுக்கும் கோதுமை மாவும் இதை தான் கொடுத்து வச்சுருக்காங்க. கொடுத்தோம், வீட்டுக்கு வீடு கொடுத்தோம். எங்களுக்கு வந்து ஸ்கீம்லேயே இருந்தது. வீட்டுக்கு வீடு கொடுத்தோம், கோதுமை மாவும் மிளகாப்படியும் போட்டு வச்சுருக்கோம். அதனால எங்கள் டேரக்டரே பத்தாயிரம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி வச்சுருக்காரு. அது மீறி ஒரு ரூபா கொடுத்தாரு, அவர் வந்து சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்து உட்கார வச்சுருக்காரு. இதுதான் நடக்கும். ஒரு சின்ன அட்டைப்பெட்டி போகும் சார், வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு அட்டைப்பெட்டி அவ்வளோதான். அடுத்த ட்ரைனேஜ் எல்லாம் வந்து நான் இருக்கிற காலத்தில் அட்லீஸ்ட் இதையாவது செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறீங்க எனக்கு. இவ்வளோ டிஸ்டன்ஸ் நான் ஓப்பன் மெடிக்கலாக சொல்கிறேன். இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து என்னால் வேலை பார்க்க முடியாது. வீட்டு சூழ்நிலை வேலை பார்க்க முடியாது. இருக்கிற இதுக்கு வந்து ஏதோ ஒன்று பார்த்தது எனக்கு எங்கே போனாலும் சரி கண்டிப்பாக நான் திடக்கலையும் இல்லாமல் நான் கை வச்சுக்கேன். அதுக்கு தான் சரி இதை செஞ்சுட்டு ஓரளவுக்கு வந்து பண்ணி வச்சுட்டு போகலாமே அப்படி இருக்கிற இடத்துல அந்த அளவுக்கு வந்து வெளியூரில் இருந்து ஏடி சார் எனக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஓரளவுக்கு முடிச்சேன். மேற்கொண்டு இந்த கண்டினியூ ஆகிறதுக்கு தான் உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு வேணும். வேற ஏதோ விட்டுட்டா நன்றி. அதே போல் 50 ஹவர்ஸ் எப்படின்னாக்கே ஸ்டார்ட் பண்ணுறது லேட்டாக ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் சார் காலையில் வந்து 6 மணிக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும். 6:30க்கு எந்த வாரம் சொல்கிறோமோ அந்த வாரம் இருக்கணும். 6:30 to 9 அதுக்குள்ளார அங்கே வந்து அவங்களுக்கு டியூட்டி கொடுத்துரும். எல்லாமே நீங்கள் பிரித்து கொடுத்துட்டா இன்னும் சீக்கிரமே கொடுத்துரும். அதுக்கு அடுத்து வந்து என்ன ட்ரைனேஜ் கல்வதுக்குலாம் நாங்கள் ஆட்கள் தனியாகவே கொடுத்தாச்சு. பெரிய பெரிய ட்ரைனேஜ்லாம் தள்ளுறதுக்கு ஆட்கள்லாம் கொடுத்தாச்சு. அந்தந்த தெருவை கூட்டுறதுக்கும் அவங்கள்ட்டே கொடுத்தாச்சு. அது எல்லாமே அவங்களுடைய சிவகலைகளுடைய டியூட்டி தான். எல்லாமே அவங்க கையிலே கொடுத்தாச்சு. இனிமேல் வந்து ரெகுலராக வரும். ஆட்கள் வரல அப்படின்னா வேலையை செஞ்சிடும். அது வந்து கண்டிஷன் வந்து அடுத்த வாரத்தில் இஷ்யூ இந்த ஏடி இஷ்யூ வரைக்கும் அடுத்த இஷ்யூ பண்ணாலும் அது கண்டிப்பாக அதுக்கு அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணும். வாழ்க வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பான ஒரு கூட்டம். ஏக இறைவன் சாந்தியும் சமாதானம் உங்கள் மீதும் எங்கள் ஜமாத்தார் மீதும் கிராம பஞ்சாயத்து மீதும் உண்டாகுமாக. குறிப்பாக முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா குப்பை கிடங்கு நமக்கு பத்தாது. குப்பை கிடங்கு எப்போதுமே கொல்லி வச்சுக்கிட்டே இருக்காங்க. கொல்லி வச்சுட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாகுது. அது தயவுசெய்து வரக்கூடிய காலங்களில் கொல்லி வைக்காத அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா சுத்தத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆண்களை விட பெண்கள் தான் சுத்தத்துடைய ஆத்மா அதிகமாக தெரியும். இறைவன் கொடுத்த கிஃப்ட் நீங்கள் வந்து எங்களுக்கு உங்களுக்கு எந்தவித அரசியல் நெருங்கி வந்து உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடக்கூடாது. இப்போ கூட செய்தி கேள்விப்பட்ட இன்னும் ஒரு சில நாட்கள் நீங்கள் போய்க்கு. அப்போ எதை நம்பி நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். அதாவது நல்ல 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 ஸ்டாஃப் வந்தாக்கா அரசியல்வாதிகள் இருக்க விட மாட்டாங்க. அது இந்தியாவில் எழுதப்படாத விதி, சட்ட விதி அது. அதனால நீங்கள் வரக்கூடிய காலம் உங்களுடைய பணியை சிறப்பாக செய்யுங்க. எங்களுடைய ஜமாத் உங்களுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. குறிப்பாக மரக்கழிவு வந்து ரொம்ப சேலஞ்சான விஷயமா இருந்துருக்கு. அதுக்கு நீங்கள் மரக்கழிவுக்கு அந்தந்த வீட்டு வாசலில் வச்சுக்கிடுங்க. பஞ்சாயத்து சார்பு ஒரு 200 ரூபா கொடுத்தா நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சந்தோஷம். அதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். குறிப்பாக நெகிழிப்பையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நெகிழிப்பை எங்கே ஆரம்பித்தாலும் அவங்களுடைய கழுத்து சட்டையை பிடிங்க. இங்கே வந்தால் நீங்கள் பழக்கத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து எங்களோட வியாபாரத்துடைய கழுத்து சட்டையை பிடிக்காது. இல்லை ஒன்றும் செய்யுங்க. இல்லை இடமலை வேணாம். நான் பேச வந்து மறந்துடுவேன். நீங்கள் விட்டாங்க. அதனால் நெகிழிப்பைக்கு நீங்கள் சரியான முறையில் ஸ்பாட் பண்ணி போட்டு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம். நான் கடை வச்சுருக்கேன். என் கடைக்கு வந்து ஃபைல் போடுங்க. அப்போ எனக்கு புத்தி வரும். அதனால தயவு செய்து உங்களுக்கு எல்லா வகையும் ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு எங்களோட சங்கத்து சார்பாக நம்ம ரெடியாக இருக்கோம். நான் வந்து 19வது புதுமணத்தில் சேர்ந்தேன். உங்களுக்கு என்னென்ன வகையில் ஒத்துழைப்பு வேணும். குறிப்பிட்ட விஷயம் என்னன்னாக்கா சுத்தத்தை பற்றி பேசுறது இந்த ஆண்களை பற்றி பேசாதீங்க. பெண்கள்கிட்ட வாங்க. எப்போ வருவீங்க பெண்கள்கிட்ட? எங்கள் சங்கத்துக்கு வாங்க. உங்கள் அறைக்கு இல்லைம்மா மற்ற சங்கத்துக்கும் நீங்கள் போங்க. மற்ற பஞ்சாயத்து போங்க. பெண்கள்கிட்ட போய் நீங்கள் கிளாஸ் எடுங்க. அதுதான் ரீச் ஆகும். சும்மா எங்கள்கிட்ட வந்து நீங்கள் மைண்டை காமிட்டு போனால் சும்மா நீங்கள் வெளியே போனால் என்னடா சம்பளம் கொடுக்கணும், சம்பளம் வாங்க அந்த சிலையில் நாங்கள் போயிடுவோம். பெண்களுக்கு தான் சுத்தத்தை பற்றி கொடுமே தெரிய வரும். அதனால பெண்களுக்கு கிளாஸ் எடுங்க. அவசியம் கிளாஸ் எடுங்க. கிளாஸ் எடுத்தால் தான் நீங்கள் நினைக்கிற மாற்றம் உருவாகும். இல்லைட்டாக்கா பழைய பொருடி கதவை துறடி.
நான் அதே ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் ஒரு பழமொழி சொன்னேன், நீங்க ஒரு பழமொழி சொல்றீங்க. அது சொன்னதுக்கு அப்புறமேட்டு வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கே நமக்கு மனசு வருமா? அதுதான் வேணும். பெண்கள் கிட்ட போய் நம்ம போய் கிளாஸ் எடுத்து அதை வந்து செய்யலாம். ஆனா இங்கே பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து கிட்ட விட்டு வெளியே வருவாங்களா? நான் வந்து அதை விட என்னன்னா இதனுடைய இது வந்து அதை விட இதனுடைய இந்த கூட்டத்தினுடைய இது வந்து என்னதுன்னா ஜமாத் மூலமா நீங்க வந்து அவங்களுக்கு சொன்னா கண்டிப்பா ஏத்துக்குவாங்கங்கிற ஒரு இது வந்துச்சு. ஏமா நீங்க ரெகுலேட் பண்றதா எல்லா பிரதேசம் அறிவிக்கிறோமா 17 அதுக்காக தான் மெயின் இதே அதுதான். நீங்க ரெகுலேட் நீங்க பண்றதா ஜமாத் மூலமா நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரெகுலேட் பண்ணாதான் ஒரே நான் சொன்னேன் முன்னாடி வந்து அந்த நிவர் புயலுக்காக ஒரு குரூப் வந்துச்சு. அந்த குரூப்ல வந்து நிறைய நான் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன். அந்த இதில் வந்து என்ன சொன்னாங்க, ஜமாத் மூலமா சொன்னீங்கன்னா அவங்க ஜமாத் மூலமா கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாங்க. ஒரே ஒரு ஜமாத்ல மட்டும் சொல்லியிருக்காங்க. 650 பேருக்கு வந்து நான் பேசியிருக்கேன். ஒரே ஒருத்தர் மட்டும் சொன்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப இந்த 46 ஜமாத் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அந்த 46 ஜமாத்துலயும் நீங்க போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பா லேடிஸ்க்கு ரீச் ஆகும். வீட்டுக்காரர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு வீட்டுக்காரமா மாற போறாங்களா? அதை விடாவா வேணும்? கண்டிப்பா கிடையாது. வீட்டை வந்து சுத்தமா வச்சுக்கணும்னா நம்ம பிள்ளைங்க உங்களை வந்து இது பண்றாங்களா இல்லையோ, பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கணும்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அப்படிங்கும் போது வீட்டை கண்டிப்பா சுத்தமா வச்சுக்கோங்க. அந்தந்த டைமுக்கு வந்து கொடுக்க சொல்லுங்க. எங்களுக்கு வந்து அதுதான் வேணும், பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க. அது வந்து கம்போஸ்ட் வந்து இருக்கிற அந்த பழைய குப்பை எல்லாத்தையுமே காலி பண்ணியாச்சு அப்படின்னா இதுவே போதுமானது. அதுக்கப்புறமேட்டு இந்த 2 நாள்ல வந்து மக்கள் குப்பை எவ்வளவு வருது, மக்காத குப்பை எவ்வளவு வருதுங்கிறது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஒரு இதுக்கு வந்து வந்துருவேன். அதுக்கப்புறமேட்டு உள்ளார வந்து நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது அது ஒரு கால்குலேஷன் இருக்கிறதோட இந்த மாதிரிலாம் வந்து வாழ்க்காதீங்க. என் குடும்பமும் நல்லா இருக்கணும் அதுக்காக நான் சொல்லிடுறேன். அது ஒரு இருக்கிறங்காட்டியும் இந்த இதில் வந்து என்னென்ன நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு இது பண்ணி கொடுத்துட்டு போகிறேன். கண்டிப்பாக அதில் பண்ணதுக்கு எல்லா யூனிவர்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வரது பயப்படுறாங்க. ஒரு விஷயத்தினால தான் பயப்படுறாங்க. அதை நான் கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன்னா அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு யூஓ வருவாங்க. நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அவங்கள வச்சு எல்லாமே பண்ணிக்கணும். இது இப்போ நான் பண்ணக்கூடியது வந்து எல்லாமே ஸ்டாண்டர்ட். இதில் மாற்றம் கிடையாது. ஸ்டாஃப்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்குது. நான் எல்லாமே ஸ்டாஃப்ஸ் நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். எஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்குது. எஸ்ஐயும் வந்து உங்களுக்கு நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன். இனிமேல் கொண்டு அந்த ப்ராப்ளம் வராது. வீட்டுக்கு வீடு வந்து வாங்கல சந்து வந்து கூட நான் போட்டு கொடுத்துருவேன். இன்னைக்கு இருக்கிற இதில் வந்து ஒவ்வொரு வீடு கூரை வீடு வந்து நான் வாங்க சொல்லிட்டேன். ஒரு கூரை வீடு அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இப்போ முத்தமால் தேர்வுன்னா அங்கே வந்து ஒரு கிளஸ்டர் இருக்கும். கூரை வீடு கிளஸ்டர் இருக்கும். அந்த கூரை வீட்டில் எப்படி வாங்குறதுன்னு நான் கிட்டத்தட்ட 1 வாரமாக அனுப்பிட்டு சொல்லிட்டு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அந்த பிள்ளைகளும் ஓரளவுக்கு வந்து எல்லாமே கரெக்ட் பண்ணி கொண்டு கொடுத்துருவாங்க. இந்த 1 வாரத்துக்குள்ளார உங்கள்கிட்ட இருக்கிற மக்கள் குப்பை எவ்வளவு, மக்காத குப்பை எவ்வளவு, அதை எல்லாம் தனியாக பிரிச்சு விட்டுருவாங்க. இன்னொன்று சார் சொன்னது வந்து எங்ககிட்ட வந்து ஏற்கனவே அந்த ஐடியா இருக்குது. அந்த நிவர் புயல் அந்த குரூப் இருக்கும்போதே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஏற்கனவே வந்து இல்பூர்லேயும் நான் மதம் பண்ணிட்டேன். இனி இல்பூர் புயல் ப்ரொடக்ஷன் வச்சுருந்தேன். இது அழகி அதிரைன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணேன் வாட்ஸ்அப்பில். அதில் இந்த குரூப் எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் தெருவில் என்ன ப்ராப்ளம் இருக்குது எனக்கு ஃபோட்டோஸ் ஆகும். தயவுசெய்து வெளியே போயிட்டு நம்மளுக்கு தான் வச்சுக்கலாம். கலெக்டருக்கு அடிக்கிறேன், செக்ரட்டரியே தெரியும். செக்ரட்டரி வந்து இங்கே செய்வாங்க. என்ன இருந்தாலும் நான் தான் செய்வேன். உங்களுடைய கம்ப்ளைண்ட் என்ன இருக்கோ அதை செஞ்சதை திரும்ப திரும்ப போடாதீங்க. பெருமைக்காக போடாதீங்க. தயவுசெய்து இங்கே வந்ததுல இருந்து அது நிறைய நடந்துருக்கு. செஞ்சு முடிச்சதை திரும்ப திரும்ப போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வேண்டாம். இந்த ஹாஸ்பிட்டல் இது வந்து கொஞ்சம் பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி கொடுக்குறது அது ஒரு வீடியோ ஒன்று போட்டு கொடுத்துருந்தாங்க. அது கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஹாஸ்பிட்டல் ரோடு பின்னாடி அதை நேற்று கேட்கும்போது நாங்கள் தான் போட அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி போடுறது திரும்ப வந்திருக்கு. திரும்ப வந்துருச்சு. அது கொஞ்சம் பாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி ஜிஹெச் பின்னாடி தென்னை மரத்தையே கொண்டு வந்து போட்டுருக்காங்க. அப்படி கட் பண்ணி அது யாருக்கும் தெரியும். கொஞ்சம் நீங்கள் ஜமாத்தில் சொல்லும்போது அந்த மரக்கடைகள் எல்லாமே வந்து அவங்க வீட்டு தரையை வச்சுக்க சொல்லுங்க. அதுக்கு ஒரு சார்ஜ் கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு போட சொல்லுங்க. இப்போ அந்த லேடிஸ் வச்சு ஒரு குரூப் போடலான்னு அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெயின் கொடுக்கல. இந்த கழிவுகள்ல இருந்து என்ன வருது அதை வச்சு இந்த மக்களுக்கு வந்து லேடிஸ்களுக்கு வந்து என்ன மாதிரி மேட் டோர் மேட் போடுறதுலாம் வந்து எங்கள் மக்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. டெய்லரிங் எதுவுமே வேணும். அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். டெய்லரிங் நாலேஜ் இருக்கணும். அதனால இவங்க வந்து இவ்வளோ தூரம் வருவாங்க என்னன்னு பார்க்குறேன். இல்லைன்னா நம்ம மக்கள் சுய உதவி குழு வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே சுய உதவி குழு
இறைவனின் சாந்தி சமாதானம் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. சிபிடி அதிரை தமிழர் உபாதவர்கள் கிடைக்கிறோம். என்னுடைய பேர் அப்துல் மாலிக். 2 விஷயம் தான் சொல்றதுக்காக வந்துட்டு இருக்கோம். நாங்களும் சரியில்லை, நீங்களும் சரியில்லை. 2வது விஷயம் என்ன சொன்னால் நாங்கள் சரியில்லைன்னு சொன்னால் அதாவது ஒரு மருத்துவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை துப்புரவு பணியாளர்களுக்கு எங்கள் சார்பில் வந்து ஒரு கடுவளவு கூட யாருமே கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம பெரியவர்கள்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்போ அம்மா உட்கார்ந்துருக்காங்க. இப்போ வந்து அம்மா வந்து நம்மளுடைய செயல் திட்டத்தை எல்லாம் நல்ல ஒரு முறையில் வரையறிச்சு கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தவங்க வரப்போகும்போது என்ன ஆகும் சொன்னால் அரசியல் குறுக்கீடு இருந்து அதெல்லாம் மட்டும் நாசமாக போகும். ஒன்று. 2வது விஷயம் என்ன சொன்னா இப்போ பெரியவர்கள் எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. விழிப்புணர்வு அடுத்த ஜெனரேஷனுக்கு சுத்தமா இல்லை. இன்னொரு விஷயம் என்ன சொன்னா கூண்டு வைக்கப்பட்டுச்சு. எல்லா சங்க சார்புலையும் எல்லா தெருவுகள் சார்புலையும் கூண்டு வைக்கப்பட்டுச்சு. அந்த கூண்டுல வந்து குப்பைகள் கொட்டப்படுறதும் இல்லை. அந்த கூண்டுல குப்பை கொட்டப்பட்டாலும் சரி அதை கொளுத்தி விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த குப்பைகளை வந்து சரியான ஒரு முறையில மருத்துவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோமோ அது துப்புரவு பணியாளர்களை பத்தி இப்ப பேசப்பட்ட வார்த்தைகள் மேடம் உட்பட என்னன்னா குறைக்காம பேசப்பட்டோம். அவங்களுக்கு தகுந்த ஒரு உபகாரம் இல்லை. 2 கையில ஒரு கிளவுஸ் இல்லாம அவங்க அழுறாங்க. அது அல்லாம வந்து ஒரு கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சி தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி. ஆனா அந்த அராமண்டத்துக்கு எத்தனை வண்டிகள் இருக்கு சொல்ல முடியுமா மேடம்? அன்னைக்கு நான் முடிச்சுக்கிறேன். சொல்ல முடியுமா? அதே நேரத்தில் வந்து அந்த வண்டி வந்து போன ஒரு மாசத்துக்கு முன்னாடி குப்பைகள் கொட்டப்படலைன்னு சொல்லிட்டு முன்னாடி இந்த ஈவோட்ட சொன்னேன், நீங்க குப்பை அல்லல இந்த சாக்கடை பிரச்சனை அல்லலன்னு சொன்னா பஞ்சாயத்து ஒரு உள்ளுக்குள்ள வந்து கொட்டிட்டு போறேன் அப்படின்னு வந்து நான் பகிரங்கமா சொல்லிட்டு போனேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னு சொன்னா நம்மள்ட்ட வந்து வண்டி இருந்தது ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால ஒரு வாரமா வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் இருந்த ஈவோ சொன்னாங்க. இப்ப அந்த மாதிரியா 2 விஷயங்கள் வந்து இது அவங்களுடைய குறைகளை மட்டுமே நம்ம பார்த்துக்கணும். நம்மளுடைய குறைகளை அடுத்த காலேஜும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் பத்திலையும் சரி இதனுடைய விழிப்புணர்வு அறவே இல்லை. பெண்கள் பத்திலையும் ஒரு விழிப்புணர்வு அறவே இல்லை. அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறது வந்து ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய சார்பில் ஜமாத்தாளர்களுக்கு எல்லா ஜமாத்தாளர்களும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வேண்டுதலா கொடுக்குற அதே தன்னாளர் சார்பில் இது வந்து எல்லா வீடுகளுக்கும் நம்ம கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். மருத்துவருக்கு எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோமோ அதே போல மருத்துவருக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு மரியாதை செலுத்துறோமோ இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தி அவங்களுக்கு தகுந்த முறையில் அந்த குப்பையை வந்து நம்மளுடைய பக்கெட்டுகளில் கொட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க சரிமான செய்வாங்க. 2வது மேடம் சொன்னாங்க 2 பேரும் பணியிட செஞ்சுட்டோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க வந்து அழுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்யணும். அந்த உதவியை தான் கீழத்தூர் சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து செஞ்சிருந்தாங்க. ஆனா அந்த அம்மா வந்து ஒரு 70 வயசுக்கு மேல அவங்க இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த வேலையை வந்து தூக்கிட்டீங்க. அதனால மறுபரிசீலனை செய்து என்னுடைய வேண்டுகோளா கொடுக்குறேன், அவங்களை திருப்பி சேர்த்துக்கங்க. ஒரு அன்பளிப்பு கொடுக்குறாங்க. கேட்டு வாங்குறவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வந்து கேட்காம வந்து நம்ம கொடுக்கறது வந்து அவங்க ஏத்துக்கிறது அன்பளிப்பு எல்லாருக்குமே இருக்கு. அதனால அதே விஷயத்தை எடுத்துக்கங்க. 2வது நம்ம சிட்டி லைஃப்ல வந்து எவ்வளவு மிஷினரிகள் இருக்கு. அராமண்டத்துல எந்த மிஷினரி இருக்கு? பாலுக்கு அதிகமா இருக்கிறாங்க. ஒரு 70 பேர் இருக்கிறாங்க. அதாவது நகராட்சி அளவுக்கு வந்து அராமண்ட பேராட்சி வந்து குப்பைகள் அதிகமா இருக்கு. ஆனா ஆளும் அதிகமா இருக்கிறாங்க. இந்த போதுமான ஆள் போதும், நம்ம வெளியில இருந்து கூட ஆள் எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னா, ஆனா இங்க இருக்கக்கூடிய மிஷினரி நம்மகிட்ட என்ன இருக்கு? அந்த புயலுடைய வேகத்துல நம்மளுக்கு ஒரு 2 அருவா 2 பொருள் கூட பஞ்சாயத்து பொருள் இல்லை. இத்தனை மக்களை பாதுகாக்கிறது கூட நம்மகிட்ட இல்லை, போதுமான அளவுக்கு இல்லை. ஆனா ஆளும் அதிகமா இருக்கும். நாங்களும் இறங்கி அந்த குப்பையை சுத்தம் பண்றதுக்கு அதிக அதனால வந்து தூய்மையான பகுதியா எங்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயம் தான் ஈமானுடைய பாதி சுத்தம் சொல்லியிருக்கோம். அந்த தூய்மையை வந்து நாங்களே இறங்கி அவங்களோட வேலைகள் செய்யறோம். இதுக்கு தகுந்த உபகாரங்கள் வேணும். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையை நம்ம செலுத்தணும். நம்ம மக்கள் மத்தியில விழிப்புணர்வு வேணும். நன்றி மேடம். சாமி ரொம்ப நன்றி. மெட்டீரியல் பற்றி சொல்லியிருந்தீங்க. மெட்டீரியல் வந்து எல்லாமே போட்டு என்னோட ஸ்டாஃப் வந்து தலையில வந்து தொப்பி முதற்கொண்டு இருக்கணும். இதில் ஒரு கழுத்தில் வந்து ஐடி கார்டு முதற்கொண்டு இருக்கணும். என்னுடைய எஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டாஃப் வந்து ஒரு யூனிஃபார்ம் இல்லாமல் வேலை கொடுத்துருக்கு. என் பேரே வந்து ஜான்சன் அடித்தான். முன்னாடி ஒரு வேலை பார்த்த இடத்துல ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ஜான்சன் அடிதான் சொல்லுவாங்க தான் இருக்கு. அரசியல்வாதிகள் வந்து கொடுப்பாங்க. அரசியல்வாதிகள் இதை செஞ்சதுனால தான் அரசியல்வாதிகள் கொடுப்பாங்க. அவ்வளோ தூரம் வச்சுருந்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாருமே யோசனை பண்ணுவாங்க. இந்த 7 வருஷத்துக்கு நான் பண்ணதை இப்போ வந்து யோசனை